Hi friends, இது 12th NCERT syllabusல second chapter inverse trigonometry function exercise 2.2ல second sum என்ன அப்படின்னா 3 cos inverse of x is equal to cos inverse 4x cube minus 3x ன்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம first sum மாதிரியே தான் இதுவும். நம்ம என்ன பண்ணுறோம், xக்கு வந்து நான் cosன்னு அசைன் பண்ணிக்கிறேன். x is equal to cos theta. அப்போ நம்ம theta வந்து என்ன சொல்லுவோம், cos inverse of x ன்னு சொல்லுவோம். இந்த xோட வேல்யூவை நான் என்ன பண்ண போகிறேன், ரைட் ஹேண்ட் சைடு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு என்ன இருக்குது, cos inverse of 4x cube minus 3x. அப்போ cos inverse 4 into x cube அப்படின்றப்ப எனக்கு என்ன ஆகும், xோட வேல்யூ நம்ம cos theta நீங்கள் போட்டிருக்கோம். அப்போ 4x cos cube x minus 3 into இங்கே cos theta. இது வந்து எனக்கு என்ன இருக்குது, இது வந்து நம்ம சொன்ன மாதிரி சைனுக்கு சொன்ன மாதிரியே இது காசோட ஃபார்முலா. ரீகால் பண்ணி பாருங்கள். காஸ் இன்வர்ஸ் அண்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா காஸ் 3 தீட்டா ஈக்குவல் டு 4 இன்ட்டு காஸ் கியூப் தீட்டா மைனஸ் 3 இன்ட்டு காஸ் தீட்டா. அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்கோ அதுதான் நம்ம இங்கே டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இந்த காஸ் 3 தீட்டாவை இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 3 தீட்டா. காஸ் எனக்கு கேன்சல் ஆகி ரிமைனிங் 3 தீட்டா மட்டும் இருக்கும். தீட்டாவோட வேல்யூ நம்ம காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். அப்போ 3 இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதுதான் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சது. காஸ் 3 இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் 4x மைனஸ் 3x. இதை வச்சு இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, தேங்க்யூ.